என்னடா வாட்ச் பாக்ஸோட நின்றுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? வாட்ச் கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க இல்லையா? அண்ட் புது வாட்ச் வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்ஸ் பண்றதை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை தான் பார்க்க போறோம். மிந்த்ரால இருந்து தான் வாங்கியிருக்கேன். நான் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணியே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. டெலிவரி ஆன உடனே உங்களுக்கு அப்படியே காமிச்சிடணும்னு நினைச்சேன், அன்பாக்சிங்கோட சேர்த்து. ஏன்னா இந்த டப்பாவெல்லாம் நான் தூக்கி போட்டுருவேன். என்னோட வாட்ச் ஆர்கனைசர்ல தான் வைப்பேன். ஜி ஷாக்ல எனக்கு இந்த மாதிரி வேணும்னு ஜி கிட்ட கேட்டிருக்கேன். நானே வாங்கணும்னா எனக்கு நான் வாங்கிக்குவேன். அவர் நான் கிஃப்ட் வாங்கித்தாங்கன்னு 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். அவரு ஜி ஷாக் தான் யூஸ் பண்றாரு. அப்படியே உங்க கையை ஃப்ரண்ட்ல காட்டுங்க. கையை ஃப்ரண்ட்ல காட்டணுமா? அந்த ஜி ஷாக் வாட்ச் வந்து நான் கிஃப்ட் பண்ணது. அதே மாதிரியே ஷர்வின் ஒயிட்ல ஒன்னு வச்சிருக்கான். நான் தான் வச்சிடல. அப்புறமா அவர் வாங்கி கிஃப்ட் பண்ணுவாருன்ற நம்பிக்கையில நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கலரே ரொம்ப அழகான கலரு. கொரியன் சீரீஸ்லாம் பார்க்கும்போது நிறைய கேர்ள்ஸ் இந்த கலர் இந்த மாதிரி வாட்ச் போடுறத பார்த்துருக்கேன். பட் ஜி ஷாக்ல நான் கடையிலையும் தேடினேன், ஆன்லைன்லயும் தேடினேன். இந்த கலர் ஜி ஷாக்ல எனக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து நாவி ஃபோர்ஸ் அதுல இருக்கக்கூடிய ஒரு வாட்ச். இது வாங்கினேன். இது ஜோக்கர் அண்ட் விச் வாட்ச். சம்டைம்ஸ் ஆட் வரும்போது கிளிக் பண்ணி போய் நல்லா இருக்கே வாங்கலாம்னு பார்த்தா 1,20,000 ரூபாய் 2 லட்சம் ரூபாய் அப்படிலாம் வாட்ச் போட்டிருக்கோம். ஐயோ வேணாம், அதே மாதிரியே டிசைன் இருக்கணும், ஆனா லோக்கல் பிராண்ட்ல ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்து நான் வாங்கினது. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மதர் ஆஃப் பேர்ல் கலெக்ஷன்ல டைட்டன் ராகால ஒரிஜினல் இருக்கு. சோ இதுவும் அந்த மதர் ஆஃப் பேர்ல் கலெக்ஷன் மாதிரியே இருக்கும். ஃபுல்லா ஸ்டோன் வச்சு மதர் ஆஃப் பேர்ல் மாதிரி இருக்கும். இது கூடவே இந்த மாதிரி பிரேஸ்லெட் செட்டா வருது. இதுலயே 2-3 காம்பினேஷன் ஆஃப் வேற வேற பிரேஸ்லெட்ஸோட செட் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் டேக் பண்றேன். நான் இந்த பிரேஸ்லெட்டோட செட்டோட தான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு நான் வெளில கிளம்புறதுக்கு போட்டிருக்க வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் கார்ஸ் தான் போட்டிருக்கேன். இதே நான் வந்து சிங்கிளா ஒரு காப்போ ஒரு பிரேஸ்லெட்டோ போட்டிருக்கேன். இந்த செயின் எல்லாம் போடல அப்படின்னா நான் இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் போனி மாதிரி ஏதாவது போட்டுருவேன். ஹேர் ஸ்டைல் அப்படியே மாத்தணும்னா கொஞ்சம் ஆக்சசரிஸும் நம்ம மாத்திக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஆக்சசரிஸ் போடுறோம், எப்படி கேரி பண்றோம்னா ஒரே ட்ரெஸ்ஸை மல்டிபிள் வேல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ நாவி ஃபோர்ஸ் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. சூப்பர்வா இருக்கு. அந்த கலரே பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கு. என்ன மாதிரி ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கு தாராளமா சூட் ஆகும். டஸ்கி ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கும் இது தாராளமா சூட் ஆகும். இதுலயே மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. பெருசா ஒரே வாட்ச்ல இன்வெஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி வேரியஸ் கலர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிராண்டுன்னு ஒரு 5-10 பிராண்டுக்குள்ளதான் என்கிட்ட பிராண்டட் வாட்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பிராண்ட் வாங்குறதை நிப்பாட்டிட்டேன். ஓரளவுக்கு நம்பிக்கையான வாட்சஸ் இந்த மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணி வாங்கிக்கிறேன். காசை ஒரே பொருள்ல நான் போடுறது இல்ல. ரொம்ப நல்ல வாட்சா இருக்கு, செமையா இருக்கு. என் கைக்கு நல்லாவே சூட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு லூஸா இருக்கு, 2 வந்து கட் பண்ணணும். அந்த அளவுக்கு பெரிய சைஸாவே இருக்கு. சோ என் சைஸுக்கு உள்ளவங்க, என்னோட பெரிய சைஸ் உள்ளவங்க கூட தாராளமா வாங்கலாம். பக்கத்துல இருக்க வாட்ச் கடையில கொடுத்து இது 2 சின்னது பண்ணிக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு ஸ்டோன் டீடைல்ஸ் வருது. சுத்தியும் உங்களுக்கு ஸ்டோன் இருக்கும். ரொம்பவே அழகா இருக்கு. என்கிட்ட இருக்கக்கூடிய மைக்கேல் கோர்ஸ் டைட்டன் ராகா வாட்சஸ் மாதிரி இது நல்லா வெயிட்டா இருக்கும். பட் இந்த வாட்ச் வந்து கம்பேரிட்டிவ்லி வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இந்த பட்ஜெட்க்கு இது சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன். டேக் பண்றேன். வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.